வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி வந்து டிஃபரன்ஸ் வந்து கால்குலேட் பண்றது, அதே மாதிரி டிஃபரன்ஸ் பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்ற அந்த ரெண்டு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சேல்ஸ் டேட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த ஐட்டம்க்கு 2021 என்ன எவ்வளவு அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் ஆச்சு, 2022 எவ்வளவு அமௌண்ட் சேல்ஸ் ஆச்சுன்னு. ஸோ இந்த இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, ஈக்குவல் சிம்பல் இதை செலக்ட் பண்ணிட்டு மைனஸ் இது, அவ்வளோதான். டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இது அப்புறம் நம்ம இப்படி இழுத்து விட்டுட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் உண்டு. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டீன்னு கொடுத்தீங்கனாலும் ஃபில் ஆகிடும். இதான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது. இந்த டிஃப்ரென்ஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. அதையும் நான் இப்போ சொல்லிக் கொடுத்துறேன். இது எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரெண்டு மெத்தடில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்க டிஃபரன்ஸு, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். டிவைடட் பை 2022, அதாவது N2, எது வந்து நம்பர் 2 என்ன கொடுத்துருக்கீங்களோ அது. இப்போ 2021 வந்து நம்பர் 1ன்னு எடுத்துட்டோம்னா 2022 நம்பர் 2 N2 கொடுத்துரும். அவ்வளோதான். சரியா? இது சிம்பிளான வேலை தான். இதை நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கா, இதை போட்டு விட்டாச்சுன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படி. இது வந்து மைனஸில் இருந்ததுன்னா டிஃபரன்ஸ் இருக்குது, கம்மியாக இருக்குது. 2021 2022 கூட இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இன்னொரு மெத்தட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பொசிஷனாக கண்டுபிடிக்கணும், எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்போ இதை நம்ம செய்யலாம். அதாவது இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நீங்கள் அதை டைரெக்டாகவும் எழுதலாம். இது மைனஸ் இது எழுதிட்டு அதுக்கப்புறம் டிவைடட் பை இது ரெண்டையும் சம் பண்ணணும். இது ப்ளஸ் இது பார்த்து இதை ரெண்டால டிவைட் பண்ணணும். ப்ராக்கெட்ஸ் வந்து நம்ம எக்ஸாக்டாக பயன்படுத்திக்கலாம், அப்படி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது இருந்தாலும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸாக்டாக பர்சன்டேஜ் வந்து நம்ம கால்குலேட் ஆகிடும். இதுக்கு பெர்சன்டேஜ் கிளிக் பண்ணோம்னா வேறு வேல்யூ தான் வரும். இது எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் 16.8359%. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரிசிஷன் வேல்யூ வரும். அதனால் நம்மளுக்கு ரவுண்டட் ஆஃபாக பயன்படுத்தணும் அப்படின்றதுனால நான் முதல்ல சொன்ன அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எப்படி வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எப்படி நம்ம பிக்சரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.